வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ் நகரில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் இளைஞர் ஒருவர் இன்றைய தினம் காலை கைது செய்யப்பட்டுள்ளார். வண்ணார் பண்ணையை சேர்ந்த 27 வயதான இளைஞனே யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடம் இருந்து 60 கிராம் ஹெரோயின் மீட்கப்பட்டுள்ளதுடன் யாழில் நீண்ட காலத்தின் பின் கைப்பற்றப்பட்ட பெருந்தொகை ஹெரோயினாக இது கருதப்படுகின்றது. சந்தேக நபரை தடுத்து வைத்து விசாரிக்க போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி தலதா அத்துக்கோரலு நேற்றைய தினம் தனது கடமைகளை பொறுப்பேற்றார். குறித்த நிகழ்வு சிறிகொத்த கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்றது. அவர் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்ட முதல் பெண்மணி என்பதும் விசேட அம்சமாகும். ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவன் விஜயவர்தன, கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்தன, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாகலரத் நாயக் மற்றும் பல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். அரசாங்க பகுப்பாய்வாளர் சந்தியா குமுதினி ராஜபக்ச மற்றும் பதில் போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய ஆகியோருக்கும் இடையிலான சந்திப்பு நேற்றைய தினம் போலீஸ் தலைமையகத்தில் இடம்பெற்றது. போதைப் பொருள் தொடர்பான மற்றும் பல்வேறு விசாரணைகளின் போது போலீசார் அரசு பகுப்பாய்வாளர் திணைக்களத்தின் சேவைகளை பெற்றுக்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளனர். மேலும் மூத்த போலீஸ் அதிகாரிகள் அரசாங்க பகுப்பாய்வாளர் திணைக்களத்தின் பல்வேறு பிரிவுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் உயர் அதிகாரிகள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றமையும் குறிப்பிடத்தக்கது. கலன் பிந்துணு வெவ திவுள் வெவ குளத்தின் அணைக்கட்டில் நீர்க்கசிவு கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து அதன் கரை உடைக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் காரணமாக 30 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த சில நாட்களாக இப்பிரதேசத்தில் பெய்து வரும் கடும் மழையினால் திவுள் வெவ குளம் நிரம்பி குளத்தின் மதகுக்கு அருகில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. நீர்த்தேக்கத்தின் தெற்கு மதகுக்கு செல்வதற்காக அமைக்கப்பட்டுள்ள மண் அணையில் நேற்றைய தினம் நீர்க்கசிவு ஏற்பட்டதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். பின்னர் அது பாரிய நீர் வெளியேற்றமாக விரிவடைந்துள்ளது. நிலைமை மோசமடைந்து வருவதால் அதிகாரிகள் திவுள்வெவ மகா வித்தியாலயத்தை தற்காலிகமாக மூடியதோடு கலன் பிந்துணு வெவ மற்றும் துடுவெவ மற்றும் ஜகல்லவை இணைக்கும் பிரதான வீதியின் போக்குவரத்தை இடைநிறுத்தியுள்ளனர். போலீசார், ராணுவ வீரர்கள் மற்றும் உள்ளூர்வாசிகள் இணைந்து மணல் மூட்டைகளை கொண்டு நீர் வெளியேற்றத்தை தடுத்து கரையை பலப்படுத்தி நீர் வருவதை கட்டுப்படுத்தியிருந்தனர். ஆயினும் இந்த முயற்சிகள் இன்னும் நீர் வெளியேறுவதை தடுக்கவில்லை. அணை உடைந்தால் பல கிராமங்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம் என நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய தற்போது குறித்த கிராமத்தில் உள்ள 30 குடும்பங்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர். கனடாவின் மொழிக்குரிய பூர்வீக குடிகள், வடக்கு விவகாரங்கள் மற்றும் வடக்கு பொருளாதார அபிவிருத்தி நிறுவனங்களுக்கான அலுவல்கள் அமைச்சர் ஹரி ஆனந்த் சங்கரிக்கும் இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையில் நேற்றைய தினம் மாலை சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. கொழும்பு பம்பலப்பிட்டியில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியொன்றில் இச்சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான துரைராசா ரவிகரன், பத்மநாதன் சத்தியலிங்கம், சண்முகம் குகதாசன், ஞானமுத்து ஸ்ரீநேசன், இளைய தம்பி ஸ்ரீநாத் ஆகியோர் பங்கு பற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் தூய்மையான மற்றும் பசுமையான எதிர்காலத்தை நோக்கி ஒருபடி என்ற தொனிப்பொருளில் கிண்ணியா மட்டக்களப்பு வீதி பிரதான கடற்கரையை சுத்தப்படுத்தி மரம் நடும் நிகழ்வு இன்றைய தினம் கிண்ணியா நகரசபை செயலாளர் MK அனீஸ் மேற்பார்வையின் கீழ் முன்னெடுக்கப்பட்டது. UNFPA மற்றும் ADT நிறுவனங்களின் அனுசரணையில் திருகோணமலை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய இளைஞர்களின் சமூக ஒருமைப்பாட்டை ஊக்குவிக்கும் திட்டத்தின் ஒரு அங்கமாக சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நற்பணி கப்சோ தொண்டு நிறுவனத்தினால் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கடல் மாசுபாடு மற்றும் காடழிப்பு ஆகியவற்றால் ஏற்படும் குறிப்பிடத்தக்க சுற்றுச்சூழல் சவால்களை எதிர்கொள்ள சமூக உறுப்பினர்கள் மற்றும் சுற்றுச்சூழல் அதிகாரிகள் ஒன்றிணைந்து செயல்படுவதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். இதன்போது தன்னார்வ தொண்டர்கள் கடற்கரையில் இருந்து பிளாஸ்டிக், கண்ணாடி மற்றும் பிற கழிவுப் பொருட்களை அகற்றி கடல் சுற்றுச்சூழல் அமைப்புகளை பாதுகாக்கவும் சுத்தமான பாதுகாப்பான சூழலை உறுதிப்படுத்தவும் பங்களிப்பினை செய்தனர். மேலும் பல்லுயிர் பெருக்கத்தை மேம்படுத்தவும், காற்றின் தரத்தை மேம்படுத்தவும், காலநிலை மாற்றத்தின் விளைவுகளை எதிர்த்து போராடவும் மரக்கன்றுகளும் நடப்பட்டதுடன் கப்சோவின் திட்ட பணிப்பாளர் AJ காமில் இம்டாட் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கள உத்தியோகத்தர்கள் KF மதீனா, S சுமன் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
அடர்ந்து பனிமூட்டம் காரணமாக இந்திய தலைநகர் புதுடெல்லியின் ரயில் போக்குவரத்து முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது. காற்றின் தரமும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பல இடங்களில் காற்றின் தரம் 0 பதிவாகியுள்ளது என இந்திய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அதிக பனிமூட்டம் மற்றும் வளி மாசடைவு காரணமாக 150க்கும் அதிகமான விமான பயணங்களில் தாமதம் ஏற்பட்டுள்ளதுடன் நூற்றுக்கணக்கான ரயில் சேவைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. குளிர்காலத்தில் இந்தியா இதுபோன்ற பிரச்சினைகளுக்கு முகம் கொடுப்பது வழக்கமாகும். மனித செயற்பாடுகள் காரணமாகவும் காற்று மாசடைவு அதிகரித்துள்ளது. இதனை கட்டுப்படுத்த அதிகாரிகள் நடவடிக்கைகளை எடுத்துள்ள போதிலும் அவை தோல்வி அடைந்துள்ளதாக இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் குடியரசுக் கட்சியின் வேட்பாளரான டொனால்ட் ட்ரம்ப் அதிக வாக்கு வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற்றார். அவர் வருகின்ற 20ஆம் தேதி அமெரிக்காவின் 47வது ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ளார். ட்ரம்பின் பதவியேற்பு விழா அமெரிக்க நாடாளுமன்றத்தில் பிரமாண்டமாக நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் மும்மரமாக நடந்து வருகின்றன. இந்த நிலையில் ட்ரம்பின் பதவியேற்பு விழாவுக்கான நிதியை அமெரிக்க நிறுவனங்கள் வாரி வழங்கி வருகின்றன. அந்த வகையில் கூகுள் நிறுவனம் ட்ரம்பின் பதவியேற்பு விழாவுக்காக $1 மில்லியன் அமெரிக்க டாலரை நன்கொடையாக வழங்கியுள்ளது. இதேபோல உலக புகழ் பெற்ற விமான தயாரிப்பு நிறுவனமான போயிங் நிறுவனமும் $1 மில்லியன் அமெரிக்க டாலர் நன்கொடை அளித்துள்ளது. இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது இறுதியுமான போட்டியில் நியூசிலாந்து அணிக்கு 291 என்ற வெற்றி இலக்கை இலங்கை அணி நிர்ணயித்துள்ளது. போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தது. அதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்கள் நிறைவில் 8 விக்கெட்டுகளை இழந்து 290 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இலங்கை அணி சார்பில் பத்தும் நிசங்க அதிகபட்சமாக 66 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். குசல் மெண்டிஸ் 54 ஓட்டங்களையும், ஜானிட் லியனகி 53 ஓட்டங்களையும், கமிந்து மெண்டிஸ் 46 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர். பந்து வீச்சில் மேட் ஹென்றி 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.